நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். குரோதி வருடத்தோட ஆனி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் தொடங்க போகுது. ஆடி மாதம்னாலே எல்லாருக்கும் பயம். ஆடி மாதம்னா பூட மாதம், ஆடி மாதம்னா கழுவடை, ஆடி மாதம் வந்தாலே நம்மளை ஆட்டி படைச்சிரும், ஆடி மாதம் வந்தால் எங்கள் குடும்பத்துக்கே ஆகாது, வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்கும், இப்படிலாம் ஒரு பயம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருக்குது. அது உண்மை கிடையாது. முதல்ல ஆடி மாதத்தோட பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆடி மாதம்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிங்க. மக்கள்கிட்ட ஆடினாலே பயம் இருக்கிறதுக்கு காரணம் ஆடி மாதம் பூட மாதம் அப்படிங்கிறது தான் கிராமத்தில். அதெல்லாம் கிடையாது. ஆடி மாதங்கிறது புண்ணிய மாதம், அம்மன் மாதம். ஆடி பூரம், ஆடி 18, ஆடி அமாவாசை அப்படின்னு ஆடி மாதத்தில் ஏகப்பட்ட பண்டிகைகள் அப்படிங்கிறது வரும். இந்த ஆடி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா அம்மன் கோவிலில் கூழ் ஊற்றுறது, பால் குடம் எடுக்கிறது, தீ மிதிக்கிறது, இந்த மாதிரி விழாக்கள் எல்லாமே நடக்கும். அதுமாரி மதுரை வீரன், சுடலசாமி, ஐயாரப்பன், இந்த மாதிரி சிறுதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு எல்லாம் அந்த ஆடி மாதத்தில் தான் களைகட்டும். அப்போ இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெயில் காலம் முடிஞ்சு மழை வர ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறதால ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைன்னு சொல்லியிருக்காங்க. விவசாயி விதைச்சிட்டு இருந்த காசை பூரா முதல்ல போட்டு வச்சுட்டு சும்மா ஊற்றிருப்பான், கையில் 10 ரூபா இருக்காது. அதனால தான் இந்தமாரி மாதத்தில் தான் தள்ளுபடி வேலையில் பொருள்லாம் கொடுக்கறது. ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாதம்தான், பீடை மாதம்லாங்கிறது கிடையாது. தெய்வத்துக்கு உகந்த இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தை நாம் நேர்மறை எண்ணத்தோடு கொண்டு வந்தோம் அப்படின்னாலே ஏகப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறது நிறையா நடக்கும். அப்படிப்பட்ட புனிதமான ஆடி மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சந்திர பகவானோட ஊடான கடகராசியில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடம் அதான் ஆடி மாதங்கிறது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் மாதம் முழுக்க குருவோடு இணைஞ்சு குருமங்கல யோகத்தை கொடுக்குறாரு ரிஷபராசியில். சுக்கிர பகவான் மாத தொடக்கத்தில் கடகராசியில் இருக்கார், 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறாரு. அதேமாரி புதன் கடகராசியில் இருக்கார், 5ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்கரமாகிறார். 5ஆம் தேதியிலேருந்து 28 தேதி வரைக்கும் புதன் வக்கரம் அடைகிறார். அதோட குரு பகவான் ரிஷபராசியில் மாதம் முழுக்க இருக்க போகிறாரு. சனி பகவான் கும்பராசியில் வக்கரத்தில் இருக்கார். விஷப்பாம்பு ராகு மீனத்துலேயும், விஷமற்ற பாம்பு கேது கண்ணிலையும் இருக்க போகுது. இந்த கிரக நிலைகள் இந்த அற்புதமான அம்மன் மாதம், புனிதமான மாதத்தில் உங்களுக்கு என்ன நன்மைகளை செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ஜோசியர்கள் நடக்கிறது நன்மை, அப்படி நடக்கும் இப்படி நடக்கும், இந்த மாதத்தில் நீங்கள் சாதிச்சு போடலாம், அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. நம்ம தலைப்பே கொஞ்சம் சுமாராக தான் வச்சுருக்கோம். என்ன ஜோசியரை, நேரெல்லாம் நல்லா தானே இருக்குது, குரு பகவான் 9ஆவது வீட்டில் இருக்கார், ராசிக்கே குரு பார்வை கிடைக்குது, இப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லிடுறீங்களே என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். முதல்ல நம்ம நல்லது அப்படிங்கிறது நடக்குது நடக்கலை, அது அப்புறம். அதை நம்ம நல்லது நடக்குது, அதை நம்ம பின்னாடி சொல்கிறோம். ஆனால் நல்லதே நடக்காட்டியும் சரி, கெட்டது எதுவும் நடக்காமல் இருந்தால் போதும், என் உண்டு என் வேலை உண்டுன்னு நான் இருக்கேன், என் உழைப்புக்கு உண்டான லாபம் கிடைச்சா போதும் அப்படின்னு தான் மக்கள் பெரும்பாலும் நினைப்பாங்க. அதுதான் நியாயமும் கூட. அப்படிப்பட்டவங்களுக்கு சின்ன சின்ன பின்னடைவு வருது அப்படிங்கும்போது அதை நாம் கொஞ்சம் எடுத்து சொல்லிட்டோம்னா அந்த வகையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துப்பாங்க. அதனால தான் டைட்டிலே இப்படி வைக்கிறது. முதல்ல சில கெட்டதுக்கு இருக்கு, அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சிங்க அப்படிங்கிறதுக்காக. அப்போ என்ன கெடுதல் ஜோசியரை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ராசிக்கு 6ஆவது வீட்டில் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். சனி பகவான் வக்கரம் அடைஞ்சு பலம் இழந்து போயிருக்காரு. என்ன ஜோசியர் இப்படி சொல்கிறீங்க, சனி பகவான் ஒரு அசுப கிரகம் தானே, கெட்டவன் கெட்டிடில் கெட்டிட ராஜயோகம் தானே ஜோசியம் சொல்லுது, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ராசிக்கு 5க்கும் 6ஆவது வீட்டுக்கும் அதிபதி சனி, 6க்கு அதிபதி சனி வக்கரம் அடைகிறார். அப்படிங்கும்போது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம், திட்டமிடாத செய்கிற காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும். உத்தியோக வாய்ப்புகள் அப்படிங்கிறது பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா திடீர்னு பதவி உயர்வு கிடைக்கும். நமக்கு எதிரான அதிகாரி அந்த இடத்துலேருந்து மாற்றப்படுவார். நான் எவ்வளோ தான் கடுமையாக வேலை செஞ்சாலும் ஒருத்தனுக்கு என்னை பிடிக்கவே மாட்டேங்குது, அந்த மேனேஜர் என்னை வஞ்சிக்கிட்டே இருக்கான், ஒரு வேலையும் செய்யாதவங்களாம் கூப்பிட்டு என் முன்னாடியே பாராட்டுறான், நான் மாடாட்டம் உழைக்கிறேன், என்கிட்ட கத்திக்கிட்டே கிடக்கிறான், சிடுமூஞ்சி மாதிரி உளுந்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு இருந்த அதிகாரிகள்லாம் மாற்றப்பட்டுருவாங்க. இப்போ அலுவலக சூழல் அப்படிங்கிறதே ஒரு உற்சாகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி செய்கிற வேலையை விட்டுட்டு பேசாமல் எங்கேயாவது மாடு மேய்க்க போகலான்ட்டா அவங்கள்ட்ட வேலை செய்கிறதுக்கு அப்படின்னு சலிச்சுக்கிட்டே தான் ஓட்டியிருப்பீங்க. ஏன்னா என்ன பண்ணுறது, ஆஃபீஸ் கஷ்டம், ஆஃபீஸோட பூட்டும் புள்ள ஊட்டி இருக்குது, ஒரு மாதம் வேலைக்கு போகலன்னா காசு இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையில் ஒண்டிக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்திருக்கும். இப்போ அலுவலக சூழல் அப்படிங்கிறதே இதுக்கு மேலே உற்சாகமாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போனோம்னா ஆஃபீஸே நம்ம பேச்சை கேட்கும், மேலே உள்ள அதிகாரிகள் நமக்கு ஆதரவானவர்களாக இருப்பாங்க. அப்போது ஒரு அலுவலக சூழல் நல்லாயிருக்கும். என் புருஷனும் கச்சேரிக்கு போனான்னு வேலைக்கு போனவங்களாம் கூட ஒரு சந்தோஷத்தோட வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குது. சரி ஜோசியரே, இதில் என்ன கெடுதல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ராசிக்கு 5ஆவது வீட்டுக்கும் சனி தான் அதிபதி. அதாவது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி.
அப்போ அவர் வக்கரம் அடையும் போது பிள்ளைகளால் கொஞ்சம் தொல்லை வரும், கவனமாக இருந்துக்கணும். பிள்ளைங்க ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு போகாது, பள்ளிக்கூடத்தில் போய் படிக்காது, எனக்கு அந்த பள்ளிக்கூடம் பிடிக்கல வேறு இடத்துல மாற்றுங்க, எனக்கு அந்த காலேஜ் அந்த கோர்ஸ் பிடிக்கல வேறு இடத்துக்கு மாற்றுங்க, நம்ம 50,000 1,00,000 கடனை வாங்கி கட்டியிருப்போம், நான் அங்கே படிக்க மாட்டேன் ஒடியாந்துருவேன்ட்டு ஒடியாரோம், ஒரு ஹாஸ்டலில் கொண்டு விட்டால் தங்க மாட்டேன்னு ஒடியாரோம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், கவனமாக இருந்துக்கணும். அதுமாரி பஞ்சாயத்து பூர்வீக சொத்து சம்மந்தமாக ஏதாவது வில்லங்கம் பஞ்சாயத்து இருந்தால் அது முடியாமல் இழுத்துக்கிட்டே கிடக்கும், அட போடா அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நேரத்தில் சனி பகவானோட வழிபாடு அப்படிங்கிறது அவசியம், குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சனிக்கிழமையில், ஆடி சனிக்கிழமையில் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு அன்றைக்கி மாலை நேரத்தில் சனி பகவான் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா பிள்ளைகளோட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பொதுவாகவே பெற்றவங்க மனசு என்னன்னா, கஷ்டம் வந்தால் எனக்கு கொடு கடவுளே, என் பிள்ளைய எதுவும் பாதிச்சிடாதங்க. அப்போ பிள்ளைங்களுக்கு கஷ்டம் வர்றப்போ நமக்கு அது பெரிய கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. மற்றபடி இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் பெரும்பகுதி கிரகங்கள் எல்லாமே லாபஸ்தானத்தில் தான் இருக்குது. அதனால் சூப்பராக இருக்கும். விரையாதிபதி சூரியன், தனாதிபதி சுக்கிரன் எல்லாரும் லாபஸ்தானத்தில் இருக்காங்க. தனவரத்துங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும், காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. ஒரு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கலாம், ஒரு செயின் வாங்கினேன், மோதிரம் வாங்கினேன், நெக்லஸ் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு இருக்கலாம். புத ஆதித்ய யோகமும் இருக்குது அப்படிங்கிறதால ஒரு கல்வி சார்ந்த விஷயங்களில் வெற்றி இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும், ஒரு பரிகாரம் செஞ்சீங்கன்னா அதை செஞ்சுட்டா பிள்ளைகளுக்கே மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறதும் கிடைக்கும். அதேமாதிரி மாத தொடக்கத்திலேயே குரு பகவான் ராசிக்கு 9வது வீட்டில் இருக்கார். அதாவது ஓடுனவனுக்கு 9ல் குரு அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. ஓடுற இடத்தெல்லாம் நமக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும், உழைக்கிறது எல்லாமே வெற்றியாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். செய்கிற வேலைக்கு உண்டான பலன் அப்படிங்கிறத கை மேலே பார்த்துடலாம். இப்போ அவரோட சேர்ந்துக்கிட்டு செவ்வாய் குருமங்கல யோகத்தை கொடுக்குறாரு. குரு பகவானோட பார்வையும் ராசிக்கு பதியுதுங்கிறது நல்லது. குரு பார்க்க கோடி நன்மை, தங்கு தடைகள் எதுவும் இருக்காது. வீட்டை பழுது பார்க்கலாம், வீடு கட்டலாம், வர்ணம் பூசலாம், இது எல்லா வேலையும் நடக்கும். இது மாதிரி தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை இப்போ சரியாக போயிடும். அப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்கேன், முணுக்குன்னா படுத்துக்கிறாரு, ஏதாவது சொன்னால் எரிஞ்சு உழுவுறாரு, இந்த மாதிரி அப்பா அம்மா உங்களில் இருந்து ஆகாமல் இருந்த பிரச்சனை, அப்பாவுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை, மருத்துவ செலவுகள் பார்த்துக்கிட்டு இருந்தது, இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்துடும். நல்ல உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. சரி, நம்ம பிள்ளை தான் நம்மளை கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிறான் அப்படின்னு உங்கள் மேலே ஒரு பாசம் வரும். இந்தாப்பா இங்கே வா, இந்த சொத்தெல்லாம் என் பேரில் இருக்க, உன் பேரில் மாற்றிக்க, ஒரு பொழப்பு தொலைப்பார், எனக்கு ஒன்றும் உடம்பு முடியல, என் கடையை நீ பார்த்துக்க, நான் செய்கிற தொழிலை நீ பார்த்துக்க, இந்த 10 ரூபா பணம் வச்சுக்கிட்டு ஏதாவது தொழில் பண்ணு அப்படின்னு அப்பா வழியிலேருந்து ஒரு ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதுமாதிரி அப்பா வழி சொந்தங்கள் அங்காளி பங்காளி இருப்பாங்க பாருங்கள், சொத்தில் ஏதாவது கீசு போட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போ இழுத்து பிடிச்சி கொஞ்சம் முடிக்கிறதுக்கு பாருங்கள், நல்லபடியாக அதில் ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதுமாதிரி கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் ஆடி மாதம் 5ஆம் தேதி வக்கரமடைகிறார். ராசிக்கு அதிபதியே புதன் தான், அவர் வக்கரமடையார் அப்படிங்கிறதும் நல்லது இல்லை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும், இது ஒரு பிரச்சனை. அதுமாதிரி உள்ளத்தில் கொஞ்சம் உற்சாகம் நமக்கு குறையும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம உடம்பு திடகாத்திரமாக இருந்தால் தான் மனசு திடகாத்திரமாக இருக்கும், மனசு திடகாத்திரமாக இருந்தால் தான் உடம்பு திடகாத்திரமாக இருக்கும். இப்போ உடம்பு சொல் பேச்சை கேட்காது. நாளைக்கு இத்தனை வேலையை செய்யணும்னு பிளான் பண்ணி வச்சுருப்போம், ஏந்திரிக்க முடியாது, கை கால் வலி, உடம்பு வலி, பேசாமல் படுத்து ரெஸ்ட் எடுப்போம், நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்போ முக்கியமான விஷயங்கள், முக்கியமான ஒப்பந்தங்கள்லாம் நம்ம கொஞ்சம் உடம்பு முடியலையேன்னு அசட்டையாக படுத்திருக்கும் போது கை நழுவி போகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்பமான வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இந்த மாதம் முழுக்க மாமிச உணவுகளை தவிர்த்துருங்க. ஏன்னா வயிறு தொடர்பான பிரச்சனை, அஜீரண கோளாறு, தூக்கமின்மை, இதான் பிரச்சனையாக இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிங்க. இதுமாதிரி பங்குதாரர்களால் சின்ன தொல்லை வரும். அதனால் பங்குதாரர்கள் கூட்டு தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பெருசாக எதுவும் இந்த மாதத்தில் முக்கிய முடிவுகள், பஞ்சாயத்துகள், பிரிக்கிறேன் இல்லை நீ பிரிஞ்சு போ அப்படிங்கிற முடிவெல்லாம் இந்த மாதத்தில் எடுக்க வேண்டியதில்லை. அப்படியே இருக்கட்டும், பார்த்துக்கோன்னு செய்ய வேண்டியது செஞ்சுக்கிட்டு இருங்க. ஆடி 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் வந்துடுறார். விரயஸ்தானத்துக்குள்ளே சுக்கிரனும் வர்றாரு. ராசிக்கு 2க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரன் விரயத்துக்கு வரும்போது விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குடும்ப சுமை கூடும். வீட்டில் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, அப்படி இப்படின்னு சொல்லி செலவு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சாதாரணமாக ஒரு 1000 ரூபா வர்ற கரண்ட் பில்லு 2000 ரூபாய்க்கு நிற்கும். என்னடா இது, நம்ம எப்பவும் போல தானே இருக்கும், எப்படி கரண்ட் பில்லு கூட வந்தது? இது மாதிரி வீட்டு செலவு வெட்டியாக அதிகமாகும். வீட்டில் உள்ள பொருள் திடீர்னு பொழுதாகும். இதை ரிப்பேர் பாரு, அதை ரிப்பேர் பாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குடும்ப சுமை கூடுதலாக இருக்கும். பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டியதில்லை, செய்ய வேண்டியதை செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு விட்டு போகிறது நல்லது. மற்றபடி இந்த மாதம் காசு பண புழக்கம் அதெல்லாம் சூப்பராகவே இருக்குது.
சனி வக்கரத்தால் பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துங்க. புதன் வக்கரத்தால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இந்த மாதம் முழுக்க மாமிச உணவுகளை தவிர்த்துருங்க. சாத்விக உணவு முறைக்கு மாறிங்க. வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு ஏழைபாளைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.